இருந்துச்சு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட முடிச்சிட்டாங்க. ஒன் டைம் பார்க்கலாம். எதை பற்றி சொல்லியிருந்தாங்க படத்தில்? நல்லாவே இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். படத்தில் வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அவங்களுக்குள்ளே தான் வில்லனாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஆக்டர், எஸ்டிஆர் எவ்வளோ பெரிய ஆக்டர் உங்களுக்கே தெரியும்ல. அப்போ அவங்களுக்குள்ளே தானே வில்லனாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே சூப்பராக, ரெண்டு ஆக்டருமே சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் எஃபர்ட்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. சிம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க படத்தில்? எஸ்டிஆர் ஃபேன் தான் நானே, நல்லா இருந்துச்சு. இப்போ பாடல்கள் அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு முத்தமல்லி சாங் வரவே இல்லை. முத்தமையான ஒரு சாங்காக பார்த்தேன், அது வரவே இல்லை. அந்த சாங் மட்டும் வரல, மற்றபடிலாம் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் எப்படி பண்ணியிருந்தாங்க? சூப்பராக இருந்துச்சு, எஃபெக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒன் டைம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. சார் இப்போ பாடல்கள் எப்படி இருந்துச்சு படத்தில்? பாடல் 2 பாடல் வரல நினைக்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஆனால் சிம்புக்கும் கமல்ஹாசன் ஈக்குவலாக போட்டிருக்காங்க. நான் மாதம் காமிச்சிருக்கேன். மணியத்தின படம்னாலே பேசிக்காக அப்படியே இருக்கும். எப்பயுமே ஒரு மாதிரியா ஸ்லோவாக கொண்டு போய் நல்லா காமிச்சிருக்காங்க. ஏஆர்ரஹ்மான் பிஜிஎம் ரொம்ப பிஜிஎம் காட்டல, மெலோடியாக காமிச்சிருக்காங்க. பட் 2-3 சாங்கு ஹிட்டான சாங் எதுவும் போடலை, ஃபைனலாக போட்டிருக்காங்க. பட்டு இன்னும் கொஞ்சம் படம் வந்து ஸ்பீடாக போயிருக்கலாம். அது மணியத்தினாலே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஸ்லோவாக தான் போகும். பட் படம் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? வில்லன் ரோல் வந்து யார் வில்லன் யார் ஹீரோன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கதை இது. அது வந்து கிளைமேக்ஸ்லாம் ரெண்டுமே வந்து மாசம் காமிச்சிருந்தாங்க. 2 பேருமே எஸ்டிஆர் ஃபேன். பட் கமலுக்கும் விட்டு விட முடியாது. பட் வந்து எஸ்டிஆருக்கும் சரி கமலுக்கும் சரி ஈக்குவலாக காமிக்கணும்ட்டு ரொம்ப ஈக்குவலாக காமிச்சிருக்காங்க. பட்